ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சர்மிளா கிச்சன். டுடே என்ன ஸ்பெஷல்னால் நான் பிரியாணி தான் ஆக்கியிருக்கிறேன், சிக்கன் பிரியாணி. இன்றைக்கி என்னுடைய பர்த்டே. அது கூட பார்த்திங்கன்னா முட்டையும் அவிச்சிருக்கு. அது கூடயே சிக்கன் 65. கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் வந்து தேங்காய் பால் அல்வா தான் பண்ண போகிறேன். அதுக்கு நான் ஒரு தேங்காவை எடுத்து அரைச்சி கெட்டியாக புழிஞ்சு வச்சுருக்கிறேன். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு தான் எடுத்துருக்கிறேன். இன்னொரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். அதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறோம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா எந்த பாத்திரத்தில் நம்ம அல்வா சேர்க்குறோமோ அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கெட்டி பாலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிடுவோம். பால் நல்லா சூடாகி வரட்டும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதுனால அடி பிடிக்கும், அதனால் விடாமல் கிளறி விட்டுக்குங்க. அரை தேங்காய் எடுத்தேன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடலாம். நான் ஒரு தேங்காய் எடுத்துருக்கிறேன், அதனால் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்லா கெட்டியாகி வருது. வரையில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துக்கிட்டு அது கூட சுகர் சேர்த்துக்கிடுவோம். சுகர் தேவையான அளவு சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு சுகர் கூட வேணும், ஸ்வீட்னஸ் ரொம்ப கூடவாக இருக்கணும்னு நினச்சா நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. அளவாக சாப்பிடணுன்னா அதுக்கு தக்கன அளவாக சேர்த்துக்கிடலாம். நான் இன்னொரு டேபிள் ஸ்பூனும் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விட்டுக்குங்க. கூட ஃபைனலாக நான் முந்திரி பருப்பை வறுக்காமல் தான் எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபைனலாக நல்லா அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் பால் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.